வீட்டுல கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சு சதய நட்சத்திரம் வரைக்கும் காலையிலும் சாயங்காலமும் 2 மணி நேரம் வீட்டுல விளக்கு போட்டுக்கிட்டு வர வீடு சுத்தப்படுத்திட்டு வீட்டுல இருக்க ஆண் பெண் ஒழுக்கத்தோடு இருந்து காலையில சூரிய உதயத்துக்கு முன்னால் 2 மணி நேரம் விளக்கேற்றணும், மாலையில சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் விளக்கேற்றினால் அந்த வீட்டுல எவ்வளவு பெரிய வாஸ்து குறை இருந்தாலும் விலகி காற்று மண்டலத்தில் இருக்கிற ஈத்தர் என்கிற ஒளி எடுக்க சுத்தப்படுத்தி வகைப்படுத்தி கொடுக்குது. சில மூலிகை பொருள் இருக்கு. அகில் தேவதாரு வெண்குங்குளியும் கீழா நெல்லி தசாங்கம் சந்தன குச்சி பால் சாம்பிராணி காய்ந்த ரோஜா இதழ்கள் இது மாதிரியான பொருள்கள். தீய சக்திகளை விரட்டக்கூடிய வெண்கடுகு கரிஞ்சீரகம் மருதாணி விதி நாயுருவி வித. வீட்டுல மோசமான மந்த நிலை இருக்குது, சனி போல மந்த நிலை இருக்குது, எருமை மாதிரி வீடு கிடக்குது, ஒரு நல்ல நிகழ்வு நடக்கலைன்னா மகிஷாசின்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த மகிஷாசி வாங்கி நீங்க வீட்டுல இடிச்சு புகை போட்டீங்கன்னா அந்த வீடை சுத்தப்படுத்தி மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையை கொண்டுட்டு போகுது. அப்ப நம்மை சுற்றிலுமே இறைவனுடைய அருள் கடாட்சங்கள் மூலிகைகள் சரக்குகள் எல்லாமே இருக்கிறது. நாம் எல்லாமே இந்த சப்ஜெக்டோடு இருந்தாலும் நிறைய பேர் கேட்கிறான் துன்பத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் பரிகாரமானார். பரிகாரம் வேலை செய்யும். பரிகாரம் ஒரு மனிதனை கஷ்டத்திலே இருப்பவனை தைரியமாக தாங்குவதற்கேற்ற ஒரு நல்ல மனநிலையும் சூழலையும் வகுத்து கொடுப்பது பரிகாரங்கள். இறைவன் என்று படைத்தவனோ அன்னைக்கே நம்மளுக்கு பரிகாரத்தையும் படைச்சிட்டான். ஒரு குழந்தை கிணத்துல விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவா? தாய் பார்த்துக்கிட்டு இருப்பாளா? அவளும் கிணத்துல குதிப்பா. அப்ப உடனே அவளுக்கு நீச்சல் தெரியலனாலும் பிள்ளைய காப்பாத்த வருவா. இன்னைக்கு நாம பிறந்தோமோ கைலாயத்துல அங்க ஆள் யாரும் இல்ல, வைகுண்டத்திலேயே ஒருத்தரும் இல்ல. கைலாயத்துல அங்க சிவபெருமானும் இல்ல, பார்வதியும் இல்ல. எப்படி இருக்கு இங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க மதுரை மீனாட்சி சொக்கநாதரா இருக்கிறாரு, இங்கிட்டு அகிலாண்டேஸ்வரி ஜலகண்டேஸ்வரர் எல்லாம் குடும்பம் வந்து வீடு கட்டி திருக்கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கு, சீர் கொடுக்குது. முருகனுக்கு கல்யாணம் வச்சா வருது, எல்லாம் பிள்ளை குட்டியெல்லாம் இங்கதான் இருக்கு. கைலாயத்துல ஒண்ணும் கிடையாது. The sky lost goes to கைலாஸ், அது ஒண்ணுமே கிடையாது. நோ எம்டி ஸ்பேஸ். அப்ப நம்ம ஆன்மீகம் புரிஞ்சுக்கணும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுரம்பாளையம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனி சிவலிங்கன்ட்டான். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டான். சூரியன் இறந்து போனவர்கள்லாம் பாருங்க, அவரை விதை அவரை செடியில போய் வாழ்றான். அவரை செடி வச்சு அவரையை வச்சு இது பண்ணா அது சூரியன் ஆக்டிவேட் ஆகுது. அதே போல சந்திரன் பாருங்க, வெள்ளை எள்ளுல ஆக்டிவேட் ஆகிறான். கருப்பை எள்ளு சனீஸ்வர பகவான். இப்ப வெள்ளை எல்லை வச்சு ஆக்டிவேட் பண்ணாலும் வெள்ளை எல்லை வச்சுதான் பதார்த்தங்களுக்கு போட்ட உணவுக்கு. சந்திரனா உணவு பதார்த்தத்துக்கு சேருவான். செவ்வாய்னா கொள்ளுக்கடலையே வச்சா ஆக்டிவேட் ஆகுது. புதன்னா சிறு பயிறு, குருனா செந்துவரை, சுக்கிரன்னா வெள்ளத்துவரை கோதுமை, இதெல்லாம் இருக்கு. சுற்றிலும் நவக்கிரகங்கள் நம்மளோட உறவு கொள்ளுது. பாசிட்டிவா பார்த்தா பாசிட்டிவா அனுக்கிரகம் பண்ணுது, நெகட்டிவா பார்த்தா நெகட்டிவா அது தருது. ஆக ஒரே ஒரு கிரகம் தன் வீட்டில் தன் ராசியில் நின்றால், ராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேசம் விருச்சிகம் செவ்வாய் இருந்தா, பூ வகைகள் உள்ள செடிகள் இருந்தா அந்த வீட்டுல நல்லா இருக்கும் குழந்தைகள். மேசம் விருச்சிகம் அதுல செவ்வாய் இருந்தால் அந்த வீட்டுல பூ பூக்கிற தாவரமா செடியா இருந்தா தான் அந்த செவ்வாய் அந்த வீட்டுக்கு கொடூரத்தன்மையை தராது. இதெல்லாம் மறைஞ்சு போச்சு. இதெல்லாம் யாரு செடி வச்சிருக்கா? இப்ப செடி இல்லாத வீடு இருக்கா? நீல சங்கு பூ செடி வச்சிருந்தா பணம் கொட்டும், குலதெய்வ கடாட்சம் இருக்கும். கொட்டுது, நல்லா இருக்கு. சாமி கூட பிரச்சனையும் வருது, அந்த ஆள் 7:30 கூட்டியான் அப்படின்னு வருது. உன்னை யாரு வாசல்ல வைக்க சொன்னா? வாசல்ல இருக்கிறது குரு. அப்ப குரு கேது வந்துட்டா பிரச்சனை வந்துடும் இல்லையா? அப்ப என்ன, வீட்டுக்கு முன்னால வளர்க்க கூடாது, வீட்டுக்கு பின்னால வைக்கணும். மணி பிளான்ட் பணம் வருது, நல்லா இருக்கு, வாசல்ல உன்னை யாரு வைக்க சொன்னா? அப்ப கொடி வகைகள்லாம் கேது இல்லையா? வீட்டுல ஈசானி மூலையில ஒரு தண்ணி தொட்டி சின்னதா வச்சிருக்க, அந்த தொட்டியை கழுவுறதே கிடையாது. அதை நாரி நாத்தப்படுத்து அப்படியே வாடகை அடிக்குது. அப்ப நல்ல கேதுன்னா பூஜை அறை. கேது ஈசானியத்துல குரு ஆதிக்கம், குரு கேது. அப்ப செப்டி டேங்க் ஆயிருது. உச்சக்கேது என்பது நல்ல நீர், பூஜை அறை. நீச்ச கேதுனா என்ன செய்யுது? துர்வாடை அடிக்குது. கேதுவுக்கும் சனியினுடைய சாக்கடை தன்மைக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப ரிஷபம் துலாம் சுக்கரன்லாம் இருந்தா, அந்த ரிஷபம் துலாம்ல சுக்கரன் இருந்தா அந்த வீட்டுல காயை எடுத்துக்கொள்ளணும். காய் வீட்டுல நிறைய வச்சிருந்தீங்கன்னா, காய் காய்க்கிற செடி இருந்தா சுக்கரன் வேலை செய்யும். ஒரு கிரகம் தங்கி வாழ்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படுதியா? ஒரு கிரகம் தங்கி வாழ்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அதே போல மிதுனம் கண்ணியில புதன் இருந்தா இலைகளை எடுத்துக்கொள்ளணும். அன்னைக்கு வீட்டுல பார்த்தா வாழை இலை இல்லாத வீடே இருக்காது. வாங்கி ஒரு துணியில சுத்தி வச்சிருப்பாங்க, யார் வந்தாலும் வாழை இலையில தான் போடுவாங்க. கடகத்துல பாத்தீங்கன்னா கிழங்கு இருக்கும், நல்ல வீட்டுல சிறு கிழங்கு அந்த கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் வீட்டுல வச்சிருப்பாங்க. ஏன்னா குரு வீட்டானுக்கு செல்வாங்க இருக்கு, கிழங்குல செல்வம் இருக்கு. சிம்மம் அப்படின்னா தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தனுசு மீனங்கிறது பழம்.
இப்ப டேபிள் எல்லாம் கொஞ்சம் பழங்கள்லாம் இப்ப கொஞ்சம் திருந்திட்டாங்க. இந்த மிச்சரு ஸ்வீட்டுக்கெல்லாம் போகாம கொஞ்சம் பழ வகைகள்லாம் எல்லாரும் வச்சிருக்காங்க. ஆமா, அது எச்சி ஊத்திடாதீங்க பார்த்து. ஏன்னா மகரம் கும்பத்துல பாத்தீங்கன்னா வேறு வச்சிருப்பாங்க. வீடுகள்ல சில சில வேர்கள்லாம் வச்சிருப்பாங்க. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகைகளில ஒரு தொடர்புகளை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப வெண்டைக்காய் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கிற மனிதனுக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லாரும் அவர் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு புதனே வந்து ஒரு மாரகாதிபதியா பாரகாதிபதியா இருக்கார். ஒரு காரணம் காரியம் நிமித்தம் சகுனம். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னால ஒரு கிரகம் நம்மளை தண்டிக்க போகுதுன்னா அந்த கிரகத்தை நீங்க தண்டிச்சுட்டு போங்க, வெண்டைக்காயை வெட்டி போட்டு போங்க, நடக்குது. புடலங்காய் சந்திரன் சாரம், மன உளைச்சலா இருக்கு, புடலங்காயை வெட்டி போடுங்க சந்திராஷ்டம் அன்னைக்கு, நடக்குது. முட்டைக்கோசு காலிஃபிளவர் சுக்கிரன் சாரம், முட்டைக்கோசு காலிஃபிளவர் இருக்க தாராளமா அதை நீங்க வெட்டி போட்டுட்டு போங்க.